தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா சதுரம். காரணம், நான் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் ஐயன் கோவிலில் இருக்கேன். பொதுவாக சதுரகிரி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 பக்கமும் மலைகள், நடுவில் சிவன். அதனாலே அது சதுரகிரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த 4 மலைகளும் மலைகள் கிடையாது, 4 வேதங்கள். சைவ சமயத்தில் நம் சிவபெருமான் நம்மளுக்கு சொன்ன 4 வேதங்களை அனுதினமும் இங்கு உள்ள சித்தர் பூமி என்றே இந்த சதுரகிரியை சொல்கிறாங்க. ஒவ்வொரு சித்தர்களும் உருவம் உருவமாக ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இங்கே அனுதினமும் ஓதிக்கிட்டே இருக்காங்க அந்த 4 வேதங்களையும். அதுபோன்று இங்கே இருக்கிற சாமிகள் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி, சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், ஆனந்தவள்ளி, சந்தனமாரி, விநாயகப் பெருமான் என்று எண்ணற்ற தெய்வங்கள். வருடத்தில் ஒரே ஒரு முறை ஆடி அமாவாசை, சிவராத்திரி என்று எண்ணற்ற பக்தர்கள் வருவார்கள். அதுபோன்று இங்கே இருக்கிற சிவபெருமான் பார்த்திங்கன்னா சாய்ந்த குளத்தில் இருப்பார். சாய்ந்த குளத்தில் இருக்கிறப்ப இந்த வாழ்க்கை எனக்கு சாஞ்சு போச்சு, என்னால் வாழவே முடியல அப்படின்றவங்க வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இங்கே இந்த சுந்தர மகாலிங்க ஐயனை தரிசிச்சுட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும். அந்த சுந்தர மகாலிங்கம் ஐயனை தரிசிக்க வந்தேன், அவருடைய அருள் பெற்றேன். என் வாசகராகிய என்னுடைய ஃபாலோஸ் ஆகிய அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க்கை எண்ணற்ற துன்பங்கள் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை நாளில் அவர் உங்களுக்கு நல் அருளை தர வேண்டும் என்று சும்மா இரு சொல்லற என்ற முருகன் உபதேசம் செய்த இந்த ஆன்மீக சேனல் வழியாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கமெண்டில் சுந்தர மகாலிங்கம் ஐயனுக்கு அரோகரா, ஆனந்தவள்ளிக்கு அரோகரா, சந்தனமாரிக்கு அரோகரா என்று டைப் செய்யுங்கள். ஓ நம சிவாய.